السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى بمحكم تنزيل العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றவனாய் அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் படைத்தவனாய் என்னையும் உங்களையும் அந்த ரப்புல் ஆலமீன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். என்னுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் அவனால் பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. அது குறித்து நாளை மறுமையில் என்னையும் உங்களையும் அவன் விசாரிப்பான் என்கின்ற இறையச்சத்தை ஞாபகப்படுத்தியவனாய் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஈதுல் அல்ஹாவுடைய திருநாளை கொண்டாடிவிட்டு முதலாவது ஜும்மாவுடைய தினத்திலே நானும் நீங்களும் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த நாம் கடத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்கள் எல்லாம் மிகவும் சங்கைக்குரிய நாட்கள். நாம் எம்முடைய கண்ணோட்டத்தில் எம்முடைய பார்வையில் துல்ஹஜ் 10வது பிறையோடு பெருநாளோடு இந்த மாதத்தின் சிறப்பு முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, பெருநாள் மாத்திரம்தான் முடிந்திருக்கிறதே தவிர இறைவன் கண்ணியப்படுத்திய இந்த நாட்களின் சிறப்புகள் இன்னும் முடியவில்லை. இன்னும் அந்த நாட்கள் கூட முடியவில்லை. துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அடுத்து வர இருக்கிறது, முஹர்ரம் மாதம். இந்த 2 மாதங்களும் 3 மாதங்களாக தொடர்ச்சியாக இறைவன் கண்ணியப்படுத்திய மாதங்கள். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறான், இந்த கண்ணியமான இந்த மாதம், இந்த சங்கைக்குரிய இந்த மாதம், இறைவனால் கண்ணியப்படுத்தி சொல்லப்பட்ட இந்த மாதம், இந்த நாட்களை நானும் நீங்களும் கடந்து கொண்டிருக்கிறோமே. இறைவன் சொல்லுகிறான், பலா ததுலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம், பாவம் செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா பணிக்கிறான். இந்த மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் பாவம் நடந்து விடாமல் மிகவும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய நாட்களை நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்ற ரீதியில் பாவங்கள் என்று எங்களுடைய வாழ்க்கையில் யதார்த்தமாக நடக்கிற பொழுதும் நாம் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள் இறைவன் கண்ணியப்படுத்தி சொன்ன நாட்கள். இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் நான் வேண்டுமென்றோ அல்லது அறியாமையினாலோ நாம் பாவம் செய்துவிடக்கூடாது என்ற உணர்வை நாம் எப்பொழுதும் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் கவனமில்லாமல் இருப்பதனால் சில தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எம்மை அறியாமலே இந்த மாதத்தின் சிறப்புகளை அறியாததனால் அல்லது இந்த மாதத்தின் சிறப்புகளை எங்களுடைய உள்ளத்திற்குள் எடுத்து கொள்ளாததனால் நாம் அவ்வப்போது சில தவறுகள் செய்யக்கூடிய நிலைக்கு நாம் மாறுகிறோம். இந்த நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் என்பதை முதலிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக நான் உங்களிடத்தில் பேச வருகின்ற விடயம், பள்ளிவாசல்களோடு தொடர்பை அதிகப்படுத்துவோம், பள்ளிவாசலோடு நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வோம் என்ற தலைப்பு தான் இன்றைய ஜும்மாவில் நான் தெரிவு செய்திருக்கிற தலைப்பு. அன்புள்ள சகோதரர்களே, பள்ளிவாசல்களோடு தொடர்பு என்று ஒரு கொள்கைவாதிக்கு அவ்வளவு ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்றவன் பள்ளியோடு தான் நிறைய தொடர்புள்ளவனாக இருப்பான். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கொள்கைவாதியை பொறுத்த வரைக்கும் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் வாழ்வியலாக கொண்டிருக்கிற, அதில் பிடிப்போடு உறுதியோடு பயணிக்கின்ற ஒவ்வொருவரும் பிதஅத்துக்களை எதிர்க்கின்றவர்களாக, பாவங்களை காண்கிற பொழுது அதற்கு எதிராக கொந்தளிக்கின்றவர்களாக, அதற்கு எதிராக பேசக்கூடியவர்களாகத்தான் கொள்கைவாதிகளாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய சொந்த வாழ்வில்
இந்த வணக்க வழிபாடுகள், இந்த பள்ளிவாசலுடனான தொடர்பு என்பது மிகவும் ஆணித்தரமாக இருக்கணும். மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு. இதில் பலகீனங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது. ஒரு கொள்கைவாதி பிதுஅத்துவாதிகளை எதிர்த்து நிற்கிறான், அவனோடு போராடி கொண்டிருக்கிறான். பாவம் நடக்கிற பொழுது மற்ற அமைப்புகளை எல்லாம் எடுத்து பார்க்கிற பொழுது பாவங்களை கண்டும் காணாதது போன்றுதான் இருப்பார்கள். ஆனால் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்றவர்கள் மட்டும்தான் இதிலே தன் கருத்துக்களை வேகமாகவும் உடனடியாகவும் ஆணித்தரமாகவும் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக அன்புள்ள சோதர்களே, அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பண்பு மிக்கவர்களாகிய நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தொழுகையில் பலகீனமானவர்களாக இருந்து விடக்கூடாது. நாம் பள்ளிவாசலுடனான அந்த நெருங்கிய தொடர்பிலிருந்து நாம் தூரமாகிவிடக்கூடாது. அன்புள்ள சோதர்களும், இந்த பள்ளிவாசல் இருக்க தொழுகை என்ற பகுதியை நாம் பார்க்கிற பொழுது மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு இபாதத், ஒரு கடமை. இதில் யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது. பைத்தியகாரன் என்பவன் தொழ தேவையில்லை, பள்ளிவாசலுக்கு வர தேவையில்லை. பருவ வயதை அடையாத குழந்தைகள் வர தேவையில்லை. மாதவிடாய் பெண்கள் அல்லது குழந்தை பேருக்கான இரத்த போக்குள்ள நிபாசுடைய பெண்கள் தொழ தேவையில்லை. இவர்களை தவிர்ந்த அத்தனை பேரும் தொழுது ஆக வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் ஒரு கடமையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. தொழுகையில் யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது. தொழுதே ஆக வேண்டும், உரித்த நேரத்தில் தொழுதாக வேண்டும். அந்த வக்து நிறைவடைவதற்கு முன்னால் அந்த நேர தொழுகை தொழுது முடிக்க வேண்டும். நீ ஒரு நோயாளியாக இருந்தாலும் உனக்கு முதுகை வளைக்க முடியவில்லையா, நீ உட்கார்ந்து கொண்டு தொழு. உன்னுடைய அசைவினால் கூட நீ தொழுது விடு. உன்னால் தொழுகையை விடுவதற்குரிய எந்த ஒரு சலுகையும் இஸ்லாம் தரல. தொழுதே ஆக வேண்டும் என்று பறிக்கிற மார்க்கம் இஸ்லாம். அதனால் தான் தொழுகின்றவனுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். தொழாதவனுக்கு அல்லாஹு தஆலா அதற்கென்று தனிய சக்கர் என்ற நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். தொழ வேண்டும், தொழுதால் இவ்வளவு சொர்க்கத்தில் அந்தஸ்துக்கள் இருக்கிறது, தொழாது விட்டால் அதற்கென்று தனி நரகத்தை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று இறைவன் பணிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சோதர்களே, தொழுகையை விழுவதற்கு, தொழுகையில் பொடுபோக்காக இருப்பதற்கு, தொழுகையை தாமதப்படுத்துவதற்கு, தகுந்த காரணங்கள் இல்லாமல் தொழுகையை தாமதப்படுத்துவதற்கு எங்களுக்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. உரித்த நேரத்தில் உரிய நேரத்தில் அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று இஸ்லாம் இந்த கடமையை பணிக்கிறது. அன்புள்ள சோதர்களே, இந்த பள்ளியோடு உள்ள தொடர்பு இருக்கிறது. இந்த பள்ளியோடு உள்ள தொடர்பை நீங்கள் பார்க்கிற பொழுது அல்லாஹு தஆலா வேறு எந்த இடங்களுக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை இந்த பள்ளிவாசலுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த பூமியில் இந்த உலகெங்கும் இறைவனை வணங்கக்கூடிய ஆலயங்களுக்கு, இறை இல்லங்களுக்கு இறைவன் தனியான ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். அதனால் தான் மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுதால் 1,00,000 நன்மை கிடைக்கிறது, 1,00,000 ரகாத்து தொழுகையை தொழுத நன்மை கிடைக்கிறது. மஸ்ஜிது நபவியிலே தொழுதால் 1000 தொழுகையை தொழுத நன்மை கிடைக்கிறது. ஏனைய பள்ளிகளில் நீ தொழுகின்ற ஒரு தொழுகை, அங்கு போய் ஒரு தொழுகை தொழுதால் இங்கு நீ ஏனைய பள்ளிகளில் 1000 தடவை தொழுத தொழுகைக்குரிய நன்மை அங்கு ஒரு தொழுகையில் கிடைக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதால் 500 தொழுகை தொழுத நன்மை கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப இறை இல்லங்களுக்கு என்று இறைவனுடைய பார்வையில் தனியான ஒரு கண்ணியம் இருக்கிறது. அந்தந்த இடங்களில் அது தொழப்படுகிற பொழுது அதற்கு தரஜாக்கள் அதிகம் இருக்கிறது, நன்மைகள் அதிகம் இருக்கிறது. அதே போன்றுதான் ஏனைய பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிவாசல்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌம லா தில்ல இல்லா தில்லுஹும், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழலை தவிர எந்த ஒரு நிழலுமே இல்லாத அந்த நாளில் அல்லாஹு தஆலா 7 சாராருக்கு நிழல் கொடுப்பானாம். பாருங்க, 7 சாராருக்கு நிழல் கொடுக்க போகிறான். அதில் ஹஜ் செய்தவர்களுக்கு நிழல் கொடுக்க போகிறேன் என்று சொல்லவில்லை. அதில் நோன்பு நோட்கின்றவர்களுக்கு, அந்த ஜக்காத் கொடுக்கின்றவர்களுக்கு, தான தர்மங்கள் செய்கின்றவர்களுக்கு நான் நாளை மறுமையில் என்னுடைய அரிசிக்கு கீழால் நான் நிழல் கொடுக்க போகிறேன் என்று சொல்லவில்லை. சில விடயங்களை, சில அமல்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது.
அதிலே ஒன்றுதான் வரஜுலுன், ஆண்களுக்கு மட்டுமாக இறைவன் சொல்லுகிறான், ஆண்களுக்கு மட்டும். வரஜுலுன், ஆண்கள், கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், பட்டிருந்தால் அவனுக்கு நாளை மறுமையில் என்னுடைய அரிசிக்கு கீழால் நிழல் கொடுப்பேன். பெண்களுக்கு அல்ல, ஆண்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். வரஜுலுன், ஆணுக்கு. அன்புள்ள சோதரர்களை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களுடைய உள்ளங்கள் பள்ளியோடு தொடர்பு, பள்ளியோடு தொடர்பு என்றால் எப்படி தொடர்பை ஏற்படுத்துவது? தொழுகையுடைய நேரம் வரப்போகிறதாம், அதற்கு பள்ளிக்கு போக வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துவது. பள்ளிவாசலில் ஏதாவது பயான் நிகழ்ச்சிகள், மார்க்க வகுப்புகள் நடக்கிறதா, அதில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளத்தில் உணர்வை ஏற்படுத்துவது. பள்ளிவாசல்களோடு அதிகமாக தொடர்பை ஏற்படுத்துவது. நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில், நிழலுக்காக வேண்டி மக்கள் எல்லாம் தவித்து ஓடுகின்ற அந்த நாளில் அல்லாஹு தஆலா கொடுப்பானாம் பள்ளியோடு தொடர்புள்ளவனுக்கு. அன்புள்ள சோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த நாளில் நிழல் கிடைப்பதற்கு நாம் மலையை உடைக்க தேவையில்லை, இரவு முழுவதும் நின்று வணங்க தேவையும் இல்லை, காலம் முழுவதும் நோன்பு நோக்க தேவையும் இல்லை. எங்களோட உள்ளம் பள்ளியோடு, எப்பொழுதும் பள்ளியோடு எம்முடைய உள்ளம் தொடர்பு பட்டிருக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளி வாசல்களுக்கு விரைந்து வர வேண்டும். பள்ளிவாசலில் மார்க்க வகுப்புகள் நடக்கிறதாம், அதற்கு முன்கூட்டியே நாம் ஆயத்தம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உணர்வோடு வாழ்ந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழால் நிழல் கிடைக்கிறது. அன்புள்ள யோசித்து பாருங்கள், மிகவும் சிரமப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த நாளில் 7 சாராருக்கு தான் இறைவன். ஷாபுன், வாலிபர்கள், நஷாபி இபாதத்தில்லாம், அவன் தன் வாலிப பருவத்தை வணக்க வழிபாடுகளில் கழிக்கின்றவனாக இருந்தால் அவனுக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழால் நிழல் இருக்கிறது. வாலிபர்களுக்கென்று தனியாக சொன்னார்கள், ஆண்களுக்கென்று தனியாக சொன்னார்கள், பள்ளியோடு தொடர்பு கொடுக்கின்றவர்கள். அன்புள்ள சோதரர்களே, அப்படி என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழால் நிழல் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பள்ளியுடனான தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் பள்ளியை விட்டு தூரமாக நிற்பதற்கு அனுமதி இல்லை. பள்ளி அல் குர்ஆனையும் சுன்னாவையும் கடைபிடிக்கின்ற, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் கொள்கையாக ஏற்றிருக்கிற அந்த பள்ளிவாசலிருந்து விலகி நடப்பதற்கு, சொந்த கோபதாபங்களுக்காக வேண்டி பள்ளிவாசலை விட்டும் தூரமாக இருப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை, அனுமதியும் இல்லை. அல் குர்ஆன் சுன்னாவோடு இந்த பள்ளிவாசல் இயங்குகின்ற வரைக்கும். மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறது என்றால் குர்ஆன் சுன்னாவுடைய பள்ளிவாசலை தேடி போக வேண்டும். அன்புள்ள சோதரர்களே, அப்படி என்றால் நாம் இந்த பள்ளிவாசல்கள் விஷயத்தில் அதிக கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பள்ளிவாசல் என்கின்ற இந்த இடம் இருக்கிறதே, இதில் என்ன வணக்கம் செய்யப்படுகிறது தெரியுமா? தொழுகையில் கூட கடமையான தொழுகையைத்தான் பள்ளியில் சொல்லுகிற இஸ்லாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெருநாளுடைய தொழுகை திடல்ல தொழுங்கண்டாங்க, ஜனாசா தொழுகை திடல்ல தொழுங்கண்டாங்க, வீட்டில் தொழுங்கண்டாங்க, இரவு தொழுகைகள் வீட்டில் தொழுங்கண்டாங்க. ஏனைய எல்லா இதர வணக்கங்களும் உபரியான தொழுகைகளும் வீடுகளில் திடல்களில் அங்கங்கு தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள். கடமையான தொழுகை தஹிய்யத்துல் மஸ்ஜித், பள்ளிக்குள்ள வந்தா தான் தொழணும். வீட்டில் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழப்படுகின்ற தொழுகை யோசித்து பாருங்கள். அந்த ஒரு தொழுகை கடமையை மட்டும்தான் பள்ளியில், மற்ற ஏனைய உபரியான தொழுகைகள் எல்லாம் வீட்டில் கிரகண தொழுகை திடலில் தொழுவது, மழை வேண்டி தொழுகை திடலிலே தொழுவது, எல்லா தொழுகைகளும் பள்ளியை விட்டு வெளியிலே நடக்கக்கூடியது. கடமையான தொழுகை மட்டும்தான் இங்கே வந்து தொழணும் என்று வலியுறுத்தி சொல்லுகின்ற நபிமொழிகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் கடமைக்கு பள்ளிவாசலுக்கு வராது விட்டால் எதற்காக வேண்டி பள்ளிவாசல்? ஏனைய தொழுகையெல்லாம் உபரியாக வீட்டில் தொழ முடியும். கடமை இங்கே வந்து தான் நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்கிறது என்றால், அன்புள்ள சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற நாளில் கூட இறைவன் பள்ளிக்குள்ள வந்து நிறைவேற்றுங்க வைக்கல, முத்தத்தில் தொழுங்கண்டாங்க,
திடல்ல தொழுங்காண்டு வைத்திருக்கிறது இஸ்லாம். ஆக அன்புள்ள சோதர்களே, மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த கடமையான தொழுகையை பள்ளிவாசலில் நிறைவேற்றுகின்ற பொழுது அவருக்குரிய அந்தஸ்து என்ன தெரியுமா? அவருக்குரிய நன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 666வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ததஹர ஃபீ பைத்திஹி, யார் தன்னுடைய வீட்டிலே உலு செய்து கொண்டு சும்ம மஷா இலா பைத்தின் மின் புயூத்தில்லாம், பிறகு நடந்து இறைவனுடைய ஆலயங்களில் இறைவனுடைய வீடுகளில் ஒரு வீட்டுக்கு யார் நடந்து வருகிறாரோ, லியக்லிய ஃபரீலத்தம் மின் ஃபராயிதில்லாம், அல்லாஹ் கடமையாக்கிய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு யார் நடந்து வராங்களோ, கடமையை தொழுவதற்கு பள்ளிக்கு, கடமையை தொழுவதற்கு யார் பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ, கானத் ஹத்வதாஹு இஹ்தாஹுமாம், அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டில் ஒரு எட்டுக்கு தஹத்து ஹதீஅத்தன், அவருடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படும். ஒரு எட்டு எடுத்து வைத்தால் ஒரு பாவம் மன்னிக்கப்படும். 2 கால் அல்லவாம், அதுல ஒரு கால் எடுத்து வைப்பது பாவம் மன்னிக்கப்படும். வல் உக்ரா தர்ஃபு தரஜம், அடுத்த எட்டு வைக்கும் பொழுது, அடுத்த காலை வைக்கும் பொழுது உனக்குரிய தரஜா, சொர்க்கத்தில் உனக்குரிய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. யோசித்து பாருங்கள். எதை நிறைவேற்றுவதற்கு? கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்கு பள்ளிவாசலுக்கு நீ வருகிறாய். நிபந்தனை என்ன? வீட்டில் உழவு செய்து கொண்டு வர வேண்டும், நடந்து வர வேண்டும். உன்ற 2 கால் இருக்குது, அதில் ஒரு காலை வைக்கும் போது பாவம் மன்னிக்கப்படுகிறது, அடுத்த காலை வைக்கும் போது உனக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அன்புள்ள சோதர்களே, இப்படியான செய்தியை நாம் பார்க்கிறோம். சரி, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பள்ளி வாசலை நோக்கி வருகிற நேரம் எங்களுடைய எட்டுக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் இறைவன் பாவங்களை மன்னித்து தர்ஜாவை அதிகப்படுத்துகிறான். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தவல்லா லிஸ்ஸலாம், யார் தொழுகைக்காக வேண்டி உழு செய்து கொண்டு ஃபஸ்பகல் வுதுவ, அந்த வுதுவை முழுமையாக முறையாக செய்து கொண்டு சும்ம மஷா இல ஸலாத்தில் மக்தூபா, கடமையான தொழுகைக்கு பள்ளிக்கு வராரோ, கடமையான தொழுகை நிறைவேற்ற பள்ளி வாசலுக்கு நடந்து வருகிறாரோ, ஃபஸல்லாஹா மஅன்னாஸ், வந்து மக்களோடு அவர் தொழுகிறார், அவ் பில் மஸ்ஜித், அல்லது அவர் பள்ளி வாசல்ல வந்து தொழுகிறார் என்றால் கஃபரல்லாஹு லஹு துனூபஹு, அவன் பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். நடந்து வந்தால் அவன் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 232வது செய்தி. தொழுகைக்கு, கடமையான தொழுகைக்கு வுது செய்து கொண்டு நடந்து வந்தால் அவன் பாவங்கள், 1வது ஹதீஸ், ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, தர்ஜா உயர்த்தப்படுகிறது. இந்த ஹதீஸ் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. என்ன நிபந்தனை? ஒழு செய்து கொண்டு வர வேண்டும், நடந்து வர வேண்டும், பள்ளிக்கு வரணும், பள்ளிக்கு வரணும். இதனால் இந்த அளவுக்கு தரஜா இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், ஸலாத்துல் ஜமீஇ தஸீது அலா ஸலாத்திஹி ஃபீ பைத்திஹி வ ஸலாத்திஹி ஃபீ சூகிஹி 25 தரஜா, யார் ஒருவர் தன்னுடைய வீட்டில் அல்லது கடை தெருவில் தொழுவதை விடவும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் ஜமாஅத்தோடு தொழுவது இருக்கிறது, அது 25 மடங்கு தர்ஜாக்கள், அந்தஸ்துக்கள் அதிகம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபைன் அஹதக்கும், உங்களில் ஒருவர் இதா தவல்லஅ வுது செய்து வஅத்தல் மஸ்ஜிதம், பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ, லா யுரீது இல்லா ஸலாம், தொழுகையை தவிர வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. அடுத்த நிபந்தனை, உழு செய்யணும், நடந்து வரணும், பள்ளிக்கு வரணும். அடுத்த நிபந்தனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு உன் எட்டுக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் பாவம் மன்னிக்கப்பட்டு தர்ஜா அதிகப்படுத்துவதற்கு அடுத்த நிபந்தனை என்ன? லா யுரீது இல்லா ஸலாம், தொழுகையை தவிர வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. கடமையை தொழுகையை தொழவாரோம் என்ற எண்ணத்தை தவிர கஞ்செடுக்க வாரோம் என்ற நியத்துக்காக அல்ல. ஈச்சப்பழம் கொடுக்குறாங்க, இறைச்செடுக்க வாரோம், அல்லது வேற காரணங்கள், அல்லது ஏதோ ஒன்றை விட்டுட்டு போனோம் வந்தோம், நோக்கம் வெறும் லா யுரீது இல்லா ஸலா, தொழுகையை தவிர வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது.
தொலை மட்டும்தான் வாரேன். ஒருத்தர பள்ளியில் வந்தால் தான் சந்திக்க முடியும். அப்போ பள்ளிக்கு வாரோம் எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. பள்ளிக்கு வருவது தொழுவதற்காக வேண்டி மாத்திரம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், லா யுரீது இல்லா ஸலாம், தொழுகையை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் தொழணும் என்ற நோக்கத்தில் வீட்டில் உழு செய்து கொண்டு நடந்து கொண்டு வருகிறார் பள்ளிவாசலுக்கு. தொழுகையை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. லம் யஹ்து ஹத்வத்தன் இல்லா ரஃபஅஹு அல்லாஹு பிஹா தரஜாம், அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு தரஜாவை அதிகப்படுத்தாமல் இருப்பதில்லை. வஹத்த அன்ஹு ஹதீஅத்தன் ஹத்தா யதுகுல் மஸ்ஜித், அவர் பள்ளிவாசலுக்குள் உள்ளால் வருகின்ற வரைக்கும், பள்ளிக்குள்ளால வருகின்ற வரைக்கும் அவருடைய எட்டுக்காக வேண்டி இறைவன் தரஜாவை அதிகப்படுத்துகிறான். ஒவ்வொரு எட்டுக்கும் பாவத்தை மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ எவ்வளவு சிறப்பு என்பதை பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுகிற பொழுது அவனை அறியாமலேயே தரஜாக்கள் அதிகப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் சகோதரர்களே, அல்லாஹ் ஹதீதுகள்ல தரஜா தரஜா என்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி மிஅத தரஜா, சொர்க்கத்தில் 100 தரஜாக்கள் இருக்கிறது. செய்தி புகாரில 7423வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன ஃபில் ஜன்னதி மிஅத தரஜா, இறைவன் வைத்திருக்கிறான், தரஜாக்களை வைத்திருக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு தரஜத்தைனி மா பைனஹுமா கமா பைன ஸமாஇ வல் அர்த், வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு அந்த தரஜா இருக்கும் என்று ஒரு தரஜாவினுடைய எல்லை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். சொர்க்கத்தில் 100 தரஜாக்கள் இருக்கிறது. ஒரு தரஜாவுடைய அந்தஸ்து வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபைதா சஅல்துமுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டால், ஃபஸலு அல் ஃபிர்தௌஸ், நீங்கள் ஃபிர்தௌஸை கேளுங்கள். நீங்கள் கேட்கிறதாக இருந்தால் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த சொர்க்கமான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள். ஃபைன்னஹு அவ்ஸத்துல் ஜன்னம், அதுதான் சொர்க்கத்தின் மத்தியமமானது. வஅஇலல் ஜன்னம், சொர்க்கத்திலே மிக உயர்ந்தது. வஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், அந்த சொர்க்கத்துக்கு மேலானதான் அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறது. அதிலிருந்து தான் சொர்க்கத்தின் ஓடை, அதாவது நீரூற்றுக்கள் எல்லாம் ஓடுகிறது என்று உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதுக்கு மேலான சொர்க்கம் இல்லை, அதுக்கு மேலால் இருப்பது இறைவனுடைய அரிசி தான். அதனால் உயர்ந்த சொர்க்கமான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ நம் தொழுகைக்கு வருகிற நேரம் ஒவ்வொரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, தரஜா உயர்த்தப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள். இன்னொரு செய்தி பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரியில் 477வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் உலு செய்து கொண்டு, வீட்டில் உலு செய்து கொண்டு பள்ளி வாசலுக்கு நடந்து வருகிறாரோ, அப்படி வருகிற நேரம் அல் மலாயிகத்து மாதாம பி மஜ்லிஸிஹி அல்லதி யுஸல்லி ஃபீஹி, அவர் பள்ளிவாசலுக்கு வருகிறார், நடந்து வருகிறார், உலு செய்து கொண்டு வருகிறார், தொழுகிறார். தொழுது விட்டு அவர் தொழுத இடத்தில் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம், தொழுதுட்டோம், எவ்வளவு வேகமாக எழும்பிட்டு போகலுமோ அவ்வளவு வேகமாக எழும்பிட்டு போகிறோம். கொஞ்சம் நேரம் அமர்ந்திருப்பதனால என்ன சிறப்பு தெரியுமா? தொழுதால் தொழுத இடத்தில் அமர்ந்திருப்பது. அப்படி அந்த மூலையில் போய் நிற்கிறது, தொழுதுட்டு அங்கே போய் நின்று தஸ்பீஹ் செய்ய இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தொழுதால் அல் மலாயிகத்து மாதாம ஃபீ மஜ்லிஸிஹி அல்லதி யுஸல்லி ஃபீஹி, எந்த இடத்துல நீங்கள் தொழுதீங்களோ அந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ் மக்ஃபிர் லஹு, இறைவா இவருக்கு இவரோட பாவத்தை மன்னிச்சிரு. யார்கிட்ட துவா கிடைக்குது? மலக்குமார் கேட்க போகிறாங்களாம், அல்லாஹ் மக்ஃபிர் லஹு, இறைவா இவரை மன்னிச்சிரு. அல்லாஹ் மர்ஹம்ஹு, இறைவா இவருக்கு நீ கருணை காட்டு, இரக்கம் காட்டு, ரஹ்மத் செய் என்று மலக்குமார்கள் கேட்பார்களாம். என்ன செய்யணுமாம்? தொழுதுட்டு தொழுத இடத்துல கொஞ்ச நேரம் நிற்கட்டுமாம். நின்றால்
மலக்குமார்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர். பாவத்தை மன்னிக்கண்டு நம்ம கேட்கணும். எங்கட பாவத்திற்கு, நான் செய்த பாவத்திற்கு நான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். என் பாவத்திற்கு மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களை, மலக்குமார்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானாம். இருக்கணும் அங்கே அவ்வளவு வேகமாக எழும்பி சென்று விடக்கூடாது. பள்ளிவாசலோடு தொடர்பு என்பது எல்லாமே உள்ளடக்கி இருக்கிற சோதரர். கொஞ்சம் நேரம் பள்ளிக்குள் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. மலக்குமார்கள் எங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள், எங்களுக்காக வேண்டி அருளுக்காக வேண்டி மலக்குமார்கள் இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சோதரர்களே, பள்ளிவாசல்களோடு நாம் நிறைய தொடர்பை ஏற்படுத்துவோம். எங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இபாதத் செய்கின்ற பொழுது அதற்குரிய மன்னிப்பு, அதற்கு இறைவன் தனி அந்தஸ்தை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு எட்டுக்கும் தரஜாவை உயர்த்துகிறான் என்றால் இதை விட நன்மையை கொள்ளையடிப்பதற்கு எந்த ஒரு வழிகாட்டலும் இல்லை சோதரர்களே. அப்படி என்றால் இது மிக உயர்ந்த அமல் என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமலில் நான் நீங்களும் கவனம் எடுப்போம். இந்த கண்ணியமிக்க மாதத்தில் இந்த நன்மைகளில் அதிகம் நாம் பங்கெடுப்போம். இன்னும் 2 மாதங்கள், அதாவது இந்த மாதமும் முஹர்ரம் மாதமும் இறைவன் சங்கைப்படுத்திய மாதங்கள். அந்த நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடிய சுன்னாவை ஏற்படுத்துவோம், முழு செய்து கொண்டு வருகின்ற, ஏனென்றால் அதிகமான நன்மை இருக்கிறது என்பதை நாம் படித்திருக்கிறோம். ஆக வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களை பொருந்தி கொள்வானாக. வா அக்கூலு கோலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் وما كنا لنهتدي لولا أن هدانا الله أرسل رسوله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளிவாசலோடு நாம் நிறைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் நாம் நடந்து வருவதற்குரிய சிறப்பு இருக்கிறது, வந்து தொழுதால் சிறப்பு இருக்கிறது, வந்து உட்கார்ந்து தொழுத இடத்தில் உட்கார்ந்து இருப்பதெல்லாம் சிறப்பு இருக்கிறது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிற செய்தியை நாம் படித்திருக்கிறோம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்கு அருகாமையில் வந்து இருப்பதற்கு நபித்தோழர்கள் விரும்பினார்கள். முஸ்லிமில் 664வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, தியாருனா நாயத்தன் அனில் மஸ்ஜித், எங்களோட வீடுகள் எல்லாம் பள்ளிவாசலை விட்டும் தொலை தூரத்தில் இருந்தது. பள்ளிவாசலை விட்டும், மஸ்ஜிது நபியை விட்டும் செய்தோம் என்றால் பாரதினா அன் நபி அபுயூத்தனாம், எங்களோட வீடுகளை பனக் தரிப மினல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு அருகாமையில் வந்து குடியமர்வதற்கு நாங்கள் விரும்பினோம். பள்ளியை விட்டு ரொம்ப தொலை தூரத்தில் எங்களோட வீடு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் என்ன பார்த்தோம்னா, பள்ளிக்கு பக்கத்தில் வந்திருந்தால் கொஞ்சம் நல்லமே, அப்போ இபாதத்துகளெல்லாம் நிறைய செஞ்சு கொள்ளலாமே என்று நாங்கள் விரும்பி பள்ளிவாசலுக்கு அருகாமையில் கொண்டு வந்து வீடுகளை கட்டுவதற்கு நாங்கள் விரும்பினோம். பனஹானா ரசூலுல்லா எங்களை தடுத்தார்கள், தடை செய்தார்கள். வேணாம், அங்கே இருக்கிற நீங்கள் இங்கே பள்ளிவாசலுக்கு அருகாமையில் வந்து நிற்கிறது சிறப்பு என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பள்ளிவாசலுக்கு அருகாமையில் குடியமர்வது என்பது சிறப்பு என்று நினைக்க வேண்டாம். அது உங்களுக்கு லேசு என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தடுத்தாங்க. அப்படி விரும்பின நபித்தோ, ஏன் அவங்க விரும்பினாங்க? இபாதத் செய்யணும். நபிகளார் மஸ்ஜித் நபவியில் இருப்பார், அவரோடு நம்ம நிறைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும், அங்கேயே நிறைய நேரங்களை செலவழிக்க முடியும். பள்ளிவாசலுக்குள்ளேயே நம்ம பக்கத்தில் பள்ளிவாசல் இருந்தால் நிறைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளலாமே. இதுதான் நபித்தோருடைய எண்ணமாக இருந்தது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? வேண்டாம், உங்களோட வீட்டை அப்படி பள்ளிக்கு அருகாமையில் கொண்டு வந்து வைக்கிறது நன்மையெல்லாம் இல்லை, அப்படி நீங்கள் செய்ய வேண்டாம். இன்னலக்கும் பிகுல்லி ஹத்வத்தின் தரஜாம், நீங்கள் அவங்களோட வீடு தூரத்தில் இருக்குதுன்னா நீங்கள் ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுக்கு தரஜா இருக்கிறது, தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தொலை தூரத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பித்து சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு பள்ளிவாசலுக்கு வர முடியாததற்கு காரணம், நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். காரணம், நம்ம பள்ளியை விட்டு தூரத்தில் இருக்கிறோம், அதான் வர இயலாது காரணம் சொல்கிறோம். ஆனால் நபிகளார் என்ன சொன்னார்கள்? தூரத்தில் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு அதனால தரஜா இருக்கிறது என்றாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? டைம் இல்லை, அவ்வளவு தூரத்திலிருந்து பள்ளிக்கு வரணுமா என்று நாங்கள் காரணம் சொல்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களும், இது மிக முக்கியமான ஒரு அமல். பள்ளிவாசலோடு நாம் அதிக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பள்ளிவாசலில் தொழுதுவிட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுகையில் இருந்தவராகவே கணிக்கப்படுவார். ஒரு தொழுகையை தொழுகிறீங்க, மகரிபுக்கு வாரீங்க, மகரிபுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹவர் வித்தியாசம் இருக்கும் இஷாவுக்கு. மகரிபுக்கு வந்த நீங்கள் இஷாவுக்கு வரைக்கும் அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க.
அடுத்த தொழுகையும் தொழுதுட்டு போவோம் என்ற நியத்தோடு இருக்கிறீங்க என்றால் மகரிப்லேருந்து இஷா வரைக்கும் அவர் தொழுகையில் இருந்ததாக எழுத பாருங்கள். ஆக இந்த நன்மைகளை நானும் நீங்களும் அதிகம் அதிகம் ஈடுபாடு காட்ட வேண்டும். அதிகம் அதிகமாக அந்த நன்மைகளை செய்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி எடுக்க வேண்டும். எங்களுக்கு டைம் இல்லை, மற்ற வேலை எல்லாத்துக்கும் நம்மளுக்கு டைம் நிறைய இருக்கு. ராவல 1 மணி 2 மணி வரைக்கும் மியூசிக்கல் ஷோ இருந்தாலும் அங்கே போய் உட்கார்றதுக்கு நமக்கு டைம் இருக்குது. கால் கடுக்க நிற்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கிறது. பள்ளிவாசலில் வந்து வெறுமனே தொழுது முடிக்க வெறும் 5 நிமிடம். அந்த 5 நிமிஷத்தை பள்ளிவாசலுக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கு டைம் இல்லை. ஆனால் ஒரு நாள் முழுக்க ஏதாவது ஒரு விசேஷ தினங்கள் என்றால், ஏதாவது ஒரு மியூசிக்கல் ஷோ என்றால் அங்கே நிற்பான். அந்த வேகாத வெயிலில் கொட்டுகின்ற மழையில் ஒன்றும் விளங்காது. ஆனால் எந்த அசௌகரியமும் இல்லாமல் மன ஆறுதலோடு மன நிம்மதியோடு வெறுமனே நிறைவேற்றப்பட வேண்டியது 5 நிமிட தொழுகை. அதற்கு நமக்கு நேரம் இல்லை என்றால் நாம் சிந்திக்க வேண்டும், நாம் எங்கு பயணித்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய இலக்கு என்ன? அதே நிலையில் என்னுடைய உங்களுடைய மரணம் வந்தால், தொழுகையில் பொடுவோக்கு காட்டுகின்ற அந்த வேளையில் எனக்கும் உங்களுக்கும் மரணம் வந்தால், வீணான கேலி கூத்துகளிலும் இசை கச்சேரிகளிலும் இருக்கிற நேரம் எனக்கும் உங்களுக்கும் மரணம் வந்தால் யோசித்து பாருங்கள். ஆனால் பள்ளிக்கு வாங்க வேண்டாம், பள்ளிக்கு வர சஃப்புகளை பார்த்தால் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆக அன்புள்ள சோதர்களே, இஸ்லாம் இதற்கு தனி அந்தஸ்து வைத்திருக்கிறது, தனி சிறப்பு வைத்திருக்கிறது. இந்த தொழுகைக்கு நீங்கள் தொழுது விட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் இருந்தால் மலக்குமாறு துவா கேட்க போகிறாங்க என்றால், இதை விட எங்களுக்கு எங்களுடைய இலக்கை அடைவதற்கு, நம்முடைய சுவர்க்கம் என்ற அந்த இலக்கை அடைவதற்கு இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது விட்டு போவதை தவிர வேற எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆக அன்புள்ள சோதர்களே, நாம் அதிகமாக இந்த அமலிலே கவனம் எடுப்போம். தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருவோம், தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வீடுகளிலே ஒழு செய்து கொண்டு வருவோம். முடிந்த வரைக்கும்